ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி சண்டே என்ன சமையல் தாங்க பார்க்க போகிறோம். சாதம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சோங்க. சாம்பார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் அக்கா தான் எல்லாத்தையும் சமைச்சாங்க. அதுக்கப்புறம் ரசம் கொஞ்சம் இருக்குது, அது இன்னைக்கு வைக்கல, நேற்று வச்சது தான். அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா பண்ணேங்க, அதுவும் என் அக்கா தான் பண்ணாங்க. இன்றைக்கி நான் எதுவுமே செய்யலை, எல்லாம் அவங்க தான் பண்ணாங்க. இது வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு, அதையும் சூடு பண்ணி வச்சுக்கிட்டோம். யாராவது சாப்பிடுவாங்கல்ல வீட்டில். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் சூடு பண்ணி வச்சேன். இது வந்து என் பையன் ஊசி நூல் கோக்குறான் பாருங்கள். அவன் சும்மா எனக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னான், அதனால் ஊசியும் நூலும் கொடுத்து அவன்கிட்ட கோருடா இதை கோத்து காட்டு அப்படின்னு சொன்னேன். கோக்குறேன்னு உட்காந்துச்சான். இது என் அக்கா பையன். இவன் வந்து கோத்துட்டாங்க, 4 வாட்டி கோத்து என்கிட்ட காட்டினான். என் பையனால் கோக்கவே முடியல. கோக்குறேன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். கடைசி வரைக்கும் அவன் கோக்கவே இல்லைங்க. என்னால் முடியாது போன்னு சொல்லிட்டு வச்சுட்டே போயிட்டான். பாருங்க எந்திச்சு போகிறான் பாருங்கள். ஆனால் என் அக்கா பையன் நிறைய வாட்டி என்கிட்ட கோத்து காட்டினான். இவனை விட அவன் சின்ன பையன்தான், ஆனால் கோத்தான். என் பொண்ணும் ஊசி வந்து எனக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி கோத்தா. அவளும் கோத்து காட்டினா. மறுபடியும் பிடிச்சி உட்கார வச்சு கோருடான்னு சொன்னேன். நீயும் கோத்தியா? ரக்ஷனெல்லாம் கோக்கவே முடியல, அவன் கோக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வாட்டி கோக்குறம்மா. ரொம்ப சோம்பேறிங்க அவன், எந்த வேலை சொன்னாலும் அப்படி தான், கோக்க முடியாது அப்படின்ட்டு. ஆமாம் சோம்பேறி, நீ சோம்பேறி தான். இல்லைனா ஊசி நூல் கோத்துருப்பல்ல, கோக்கவே இல்லைங்க அவன். பாருங்கள் எப்படி எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி அவனால் கோக்க முடியல. அதுதான் பாய் சொல்ல